Hello my dear students, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம 10th standard maths chapter 6ல example 6.1ல இருக்க problems பார்க்க போறோம். இதுல first problem என்ன கொடுத்திருக்காங்கன்னா prove the following identities அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டுத்தையுமே வந்து prove பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இதுல இந்த first subdivision problem இருக்கு பாருங்க. இதோட left hand side value நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதுல என்ன இருக்கு பார்த்தோம்னா cot theta plus tan theta இருக்கு. நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கும். அதாவது tan theta அப்படிங்கிறது sin theta by cos theta, cot thetaனா cos theta by sin theta, that is cot thetaங்கிறது 1 by tan theta. இந்த மாதிரி ஃபார்முலாஸ் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி இதை நாம ப்ரூவ் பண்ண போறோம். சரிங்க, சைடில் நான் அதை எழுதிக்கிறேன். tan theta, tan theta நான் என்ன? sin theta by cos theta. நெக்ஸ்ட் cot theta, cot theta னா அது 1 by tan theta, அதாவது இதோட ரெசிப்ரோக்கல். அப்ப என்ன வரும்? cos theta by sin theta. இத ரெண்டுத்தையும் எடுத்து இந்த இடத்துல நாம அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு cot theta தான் இருக்கு. cot theta ஓட வேல்யூ cos theta by sin theta, நடுவுல பிளஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் tan theta ன்னு இருக்கு. tan theta னா என்ன? sin theta by cos theta, அதையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் cos theta by sin theta இருக்குல்ல, இதுல டினாமினேட்டர் sin theta இருக்கு. இந்த இடத்துல அதாவது செகண்ட் டேர்ம்ல டினாமினேட்டர் cos theta இருக்கு. ஓகே, இப்ப டினாமினேட்டர் வந்து வேற வேற வேல்யூஸ் இருக்கு. டினாமினேட்டர் எப்பவுமே சேமா இருந்தாதான் நம்மளால நியூமரேட்டர்ல இருக்க வேல்யூவை ஆட் பண்றதோ இல்ல சப்ராக்ட் பண்றதோ நம்மளால பண்ண முடியும். பட் இந்த கேஸ்ல நமக்கு டிஃப்ரெண்டா வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் சேமா இருக்கிற மாதிரி பண்ணணும். ஓகே, சரி, இது எப்படி சேமாக்க முடியும்? இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? ஏன்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி டினாமினேட்டர் நம்ம ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா sin theta இருக்கு, இந்த இடத்துல cos theta இருக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு sin theta into cos theta வரும். ஓகே, அப்ப இதுல எல்சிஎம் வேல்யூ sin theta into cos theta தான். ஓகேவா? அப்போ இங்க நமக்கு டினாமினேட்டர்ல cos theta வரணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை cos thetaன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு sin theta மிஸ் ஆகுது, அதனால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை sin thetaன்னு போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, cos theta into cos thetaனா அது cos square thetaன்னு வந்துரும். டிவைடட் பை sin theta into cos theta பிளஸ் sin theta into sin thetaனா அது sin square theta டிவைடட் பை cos theta into sin theta ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ டினாமினேட்டர் பார்க்குறோம். sin theta cos theta இருக்கு, இந்த இடத்துலயும் sin theta cos theta இருக்கு. ஓகே, cos theta sin theta னா என்ன? sin theta cos theta னா என்ன? ரெண்டுமே சேம் தானே. ஓகே, எனிஹவ் நமக்கு டினாமினேட்டர் வேல்யூ சேமா இருக்கு, அதனால இதை நாம காமனா எடுத்துக்கலாம் டினாமினேட்டர்ல. ஓகே, சரி, இப்போ sin theta cos theta எழுதியாச்சு. அப்ப நியூமரேட்டர்ல என்ன வரும்? cos square theta வரும். இந்த இடத்துல செகண்ட் டேர்ம்ல sin square thetaன்னு வரும். பட் ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். என்னன்னா cos square theta plus sin square thetaனா அதோட வேல்யூ 1. இங்க எழுதுறேன் உங்களுக்கு. cos square theta plus sin square thetaனா வேல்யூ 1. ஓகே, இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நாம யூஸ் பண்ணியிருக்கிறோம். டிவைடட் பை sin theta into cos theta. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை நாம பிரிச்சுக்கலாம். 1 by sin theta into 1 by cos theta அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, இதுல 1 by sin theta அப்படின்னா என்னது? அது cosecant theta தானே. அதுக்கப்புறம் 1 by cos theta னா அது secant theta. ஓகே, இப்போ கொஸ்டின்ல வந்து பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க? cot theta plus tan theta equal to secant theta into cosecant theta. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே நாம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? நாம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ கிடைச்சிருச்சு. ரிசல்ட் எழுதிடலாமா? This implies LHS is equal to RHS, hence proved. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுலயே வந்து செகண்ட் சப்டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன இருக்குன்னா tan power 4 theta plus tan square theta equal to secant power 4 theta minus secant square theta. இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்காக இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ நாம கன்சிடர் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நமக்கு tan power 4 theta plus tan square theta இருக்கு. So consider LHS value.
tan power 4 theta plus tan square theta. இந்த ரெண்டு டேர்ம்லையுமே நமக்கு காமனாக பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது கரெக்டா. ஏன்னா இந்த tan power 4 தீட்டாவை நாம் எப்படி எழுதிக்கலாம், tan ஸ்கொயர் தீட்டா இன்டூ tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ஒரு tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு டேர்ம்லையுமே நமக்கு tan ஸ்கொயர் தீட்டா காமனாக இருக்குது. ஸோ அதை நாம் வெளியில் எடுத்துடலாம். ஓகே, அதை எடுத்துட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், tan ஸ்கொயர் தீட்டா போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் tan ஸ்கொயர் தீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் ப்ளஸ் இருக்குது. அகெயின் இந்த இடத்துல tan ஸ்கொயர் தீட்டா காமனாக போனதுனால இங்கே பேலன்ஸ் நமக்கு 1 இருக்குது. ஓகே, ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இருந்து இந்த 1 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு வரும். ஓகே, நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும் அதே வந்து பார்த்துக்கலாம். நாம் என்ன ப்ரூவ் பண்ணோம்னா சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு கொண்டு வரணும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு சீக்கன் தீட்டா மட்டும் இருக்கணும். ஓகே, அப்போ இந்த ஃபார்மில் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, அதாவது டேனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கன் தீட்டான்னு கொண்டு வந்துட்டோம்னா நம்மளால் இந்த ப்ரூஃபை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, சரி, அதுக்காக இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது tan ஸ்கொயர் தீட்டா. tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா அதை நாம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது tan ஸ்கொயர் தீட்டா +1. tan ஸ்கொயர் தீட்டா +1னாலும் 1 + tan ஸ்கொயர் தீட்டானாலும் ஒன்று தான். அதோட வேல்யூ என்னது, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணலாம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சீக்கன் ஸ்கொயர் தீட்டானா அது சீக்கன் பவர் 4 தீட்டா. அதுக்கப்புறம் ப்ளஸ் இன்டூ மைனஸ் 1 இன்டூ சீக்கன் ஸ்கொயர் தீட்டானா அது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, சரி, இப்போது இந்த கொஸ்டினை வந்து பாருங்கள். கொஸ்டின் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையே நாம் கொண்டு வந்துட்டோம். இதுதான் வந்து RHS வேல்யூ. ரிசல்ட் எழுதிடலாமா? திஸ் இம்ப்ளைஸ் LHS equal to RHS, hence proved. ஓகே, அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் என்னன்னா இந்த ரெண்டு ப்ராப்ளத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா tan தீட்டானா sin தீட்டா பை cos தீட்டா, cot தீட்டானா cos தீட்டா பை sin தீட்டா அப்படிங்கிற ஃபார்முலா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஃபார்முலா. இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் உங்களால் இந்த ப்ராப்ளமை ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேசிக்காக இருக்க ஃபார்முலாஸ் முதல்ல தரவு பண்ணிக்கோங்க. அதை நல்லா வந்து அடிக்கடி எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அடிக்கடி அதை எடுத்து பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ அப்படி இருந்ததுன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக உங்களால் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே எக்ஸசைஸில் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் நான் வீடியோ வந்து போடலான் இருக்கேன். இன்னும் இதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இந்த மொத்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பேஜில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு என்ன நிறைய வீடியோஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.